எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை விட்டா அடுத்தது பெரும்பான்மையான மாணவர்கள் சேரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அட்மிஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் ஸ்வஸ்தி. தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ தொடங்கியிருக்குது. TNGA-SA 2026 அப்படின்னு சொல்லுவாங்க. இது சம்பந்தமான முழு விளக்கமும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைந்த இணையதளம் TNGA-SA.in அப்படின்ற அந்த இணையதளம். ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தேவையான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை இந்த ஒரே இணையதளம் வாயிலாகவே நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். எத்தனை கல்லூரி வேணாலும் தேர்வு செய்யலாம், எத்தனை பாடப்பிரிவு வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். இந்த ஒரு வெப்சைட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா SC, SCA, ST பிரிவு மாணவர்களுக்கு ₹2. மற்ற அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா ₹50. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய தேதி பார்த்தீங்க அப்படின்னா இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க தொடங்கும் நாள் ஆல்ரெடி தொடங்கிடுச்சு, May 7, 2026. விண்ணப்பம் சமர்ப்பிக்க இறுதி நாள் May 29, 2026. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா படிநிலை இருக்குது. விண்ணப்பிக்கும் போது பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அப்புறம் லாகின் பண்ணணும், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கணும், சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும், கல்வி உதவித்தொகை ஏதாவது விவரம் கேட்குது அதை கொடுக்கணும், அப்புறம் நீங்கள் படித்த பள்ளியினுடைய விவரங்களை அதில் சொல்லணும், கல்வி சான்றிதழ் விவரங்களை சொல்லணும், அப்புறம் எல்லா விவரத்தையும் சரி பார்க்கணும், ப்ரீவியூ டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த கல்லூரி தேவை, எந்த பாடப்பிரிவு தேவை, உங்களுக்கு தேவையான ஆர்டரில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக நம்ம பே பண்ணணும். அப்புறம் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்யணும். அதன் பிறகு சான்றிதழ்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கல்லூரி கல்வி இயக்கத்தை நம்ம தொடர்பு கொள்ளலாம். அது சைதாப்பேட்டில் இருக்குது. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 0442434106 அல்லது 0442434291 அப்படின்ற நம்பரில் சொல்லலாம். அல்லது ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா மெயிலில் கூட கேட்கலாம். TNGA-SA.support@gmail.com அப்படின்ற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். யாரெல்லாம் அப்ளை செய்யலாம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். அட்மிஷன் அப்படின்றது நீங்கள் 12th பெற்ற மதிப்பெண் அது அடிப்படையில் தான் நடைபெறும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸு. அதனால 12th முடிச்ச அனைத்து மாணவர்களுமே விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் கட்டணம் செலுத்துறது கூட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமா நம்ம பணத்தை கட்டிக்கலாம். வீட்டில இருந்தே அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட லேப்டாப் அல்லது செல்போன் ஏதாவது இருந்தால் அதிலேயே அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது உங்களால் அப்படி முடியல, உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அருகாமை இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் AFC சென்டர் வச்சிருக்காங்க. அதாவது அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரேங்க் லிஸ்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த செல்ஃபோன் அல்லது இமெயிலுக்கு உங்களுக்கு மெசேஜ் வரும், SMS வரும். நீங்கள் விரும்பிய கல்லூரி மற்றும் கோர்ஸ் உங்கள் 12th மதிப்பெண் அடிப்படையில் உங்கள் கேட்டகரியை வச்சு சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. சீட் கிடைச்சதும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அட்மிஷன் மூலமாக நீங்கள் BA, BSc, BCom, BBA, BCA இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2 லட்சத்துக்கும் மேற்பட்ட சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மொத்தம் காலேஜ் பார்த்தீங்கன்னா 181 காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோ காலேஜுக்கு ஒரே வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சரி. மல்டிபிள் கோர்ஸு, மல்டிபிள் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே கோர்ஸ் வந்து ப்ரைவேட் காலேஜில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸ் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை. எல்லாம் ஸ்காலர்ஷிப் வேறு கொடுக்குறாங்க. இப்போலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க. குறைந்த செலவு, பெஸ்ட் சாய்ஸ். அரசு கலை அறிவியல் கல்லூரி பெரும்பாலும் எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது. நிறைய மாவட்டங்களில் ஒவ்வொரு ஒன்றியத்துக்குமே ஒவ்வொரு காலேஜ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலலாம் 7 காலேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காலேஜ் லிஸ்ட்டே இவங்க கொடுத்துருக்குறாங்க. பாடப்பிரிவுகள் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி தேர்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. தமிழ் யாராவது சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்ட, அதாவது BA தமிழ், BLIT படிப்புகள் சேர்க்கைக்கு 12ஆம் வகுப்புல நீங்க தமிழ்ல எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, தமிழ் மதிப்பெண்களின் அடிப்படையில் தமிழ் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். இந்த பட்டியலை வச்சுதான் BA தமிழ் இலக்கியம், BLIT இந்த கோர்ஸ் சேரலாம். நீங்க அதே மாதிரி ஆங்கிலம் யாராவது சேரணும் அப்படின்னா, அதாவது BA ஆங்கிலம் இலக்கிய படிப்புகளில் சேர்றதுக்கு 12ஆம் வகுப்புல ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண்களுடைய அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். தரவரிசை பட்டியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த கல்லூரிக்கு அந்த கோர்ஸுக்கு எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, அது மதிப்பெண் அடிப்படையிலையும் மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலையும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். விண்ணப்பிக்கிறது தான் இந்த வெப்சைட் மூலமா. மற்றபடி உங்களுக்கு சேர்க்கை சம்பந்தமானது எல்லாமே அந்தந்த கல்லூரிகள் தான் முடிவு பண்ணும். நீங்க எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த கல்லூரி தான் முடிவு பண்ணும். அட்மிஷன் எல்லாமே அந்த கல்லூரி தான். தமிழுக்கு தமிழ்ல அதிகமா இருக்கு, ஆங்கிலத்துல அதிகமா இருக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில்.
மற்ற கோர்ஸுக்கு எல்லாமே மீதமுள்ள 4 பாடங்களின் அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி படிச்சிருப்பீங்க, அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ படிப்புகளை சேர்றதுக்கு இந்த 4 பாடங்களில் இருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் பதிவு செஞ்ச பாடப்பிரிவின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை அந்தந்த கல்லூரிகள் தான் வழங்கும். அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த ஒதுக்கீடு ஆணையின் அடிப்படையில் அந்தந்த கல்லூரிக்கு சென்று அந்த சேர்க்கையை நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும். விண்ணப்பத்தை பதிவு பண்ணுறதுக்கு www.tngasa.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஞாபகமாக சரியான மின்னஞ்சல் முகவரி, சரியான செல்ஃபோன் நம்பர் சரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் எல்லாமே SMS மெயில் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்லூரி பட்டியலே இங்கே கொடுத்துருக்காங்க. ரீஜியன் வைஸாகவும் கொடுத்துருக்காங்க, மாவட்ட வாரியாகவும் கொடுத்துருக்குறாங்க. எந்தெந்த கோர்ஸு எந்தெந்த கல்லூரியில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கல்லூரியில் ஹாஸ்டல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு சொல்லி 2 ஷிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அல்லது எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லேயே இருக்குது. அதே மாதிரி மாவட்ட வாரியாகவும் கல்லூரிகளுடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கல்லூரி எதுன்னு சொல்லி பார்த்து அதில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் நினைச்ச கோர்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கல்லூரியில் அந்த கோர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஹாஸ்டல் இருக்கான்னு பாருங்கள், ஹாஸ்டல் தங்கி படிக்க முடியுமான்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2ன்னு இருக்குது. அது இல்லாமல் தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஷிஃப்ட் 1ல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், ஷிஃப்ட் 2ல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சாய்ஸ் எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது டக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஷீட்டை ஃபில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் சேர போகிறீங்க, எந்த பிரான்ச் நேம் உங்களுக்கு என்ன தேவை, எந்த காலேஜ் தேவை, அந்த காலேஜ் கோடு, அந்த கேட்டகரி அதாவது உமன் காலேஜா மென் காலேஜா கோயெட்டா அது பார்த்துக்கோங்க. கோர்ஸ் கோடு என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டான்னு பார்த்துக்கோங்க. மீடியம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா இதெல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நான் இப்போ சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை நீங்கள் தேர்வு செய்யும் போது முக்கியமான படிநிலைகளை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேர்வு செய்ய விரும்பக்கூடிய கல்லூரியின் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பாடப்பிரிவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்கன்றதெல்லாம் கணக்கிலே கிடையாது. ஒவ்வொரு கல்லூரியிலும் உங்களுக்கு தேவையான பல பாடங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த கல்லூரியில் அந்த பாடம் இருக்குதா, உங்களுக்கு எந்த பாடம் தேர்வு செய்யணுமோ எந்த பாடம் விருப்பமோ அந்த பாடம் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் +2ல் நீங்கள் எந்த பாடம் படிச்சீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அந்த கோர்ஸ் சேர முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டரை மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வரணும், எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு வரணுன்றதை நீங்கள் அந்த ஆர்டரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இணையதளம் மூலம் விண்ணப்பம் பதிவு செய்யணும். கல்லூரிகள் மற்றும் பாடப்பிரிவுகளை விருப்பப்படி பதிவு செய்யணும். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை உதவி மையத்தை நீங்கள் அணுகலாம். அல்லது நீங்களேவும் இணையதளத்தின் மூலிமா வீட்டில் இருந்தோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமோ திறன்பேசி மூலியமோ விண்ணப்பிக்கலாம். தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் BA தமிழ் அந்த மாதிரி கோர்ஸ் சேரணும் அப்படின்னா தமிழ் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் கல்லூரியில் சீட் கிடைக்கும். BA இங்கிலீஷ் சேரணும் அப்படின்னா ஆங்கில பாடத்தில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் கல்லூரியில் இடம் கிடைக்கும். BA BLit BSc BCom BBA BCA BSW இந்த மொழி பாடம் தவிர்த்து மற்ற பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் இதெல்லாமே நமக்கு சீட்டு கிடைக்கும். விண்ணப்பதாரர்கள் தாங்கள் பெற்ற பதிவு செய்த பாடப்பிரிவுகளின் விருப்ப வரிசையின் அடிப்படையில் தான் தரவரிசைக்கு ஏற்றவாறு ஒதுக்கீடு ஆணை கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுன்றதை நீங்கள் முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான ஃபஸ்ட்டு கோர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த காலேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அதே மாதிரி சிறப்பு பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவினர், முன்னாள் இராணுவ வீரர்கள், தேசிய மாணவர் படை NSSல இருந்தவங்க, NCCல இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ரிஃபரன்ஸ் அந்தந்த கல்லூரியில் வந்திருக்கக்கூடிய அந்தந்த கல்லூரிக்கு வந்திருக்கக்கூடிய விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவங்க உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. 40 வரைக்கும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. BC MBC SC ST எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கோர்ஸ் சேரத்துக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் BSc மேத்தமெட்டிக்ஸ் சேரணும் அப்படின்னா கணிதம், இயற்பியல், வேதியியல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் +2ல படிச்சிருக்கணும். அப்போ BSc மேக்ஸ் சேரணும் அப்படின்னா அவசியம் கண்டிப்பாக கணிதம் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி பிசிக்ஸ் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இப்படி படிச்சிருந்தா அப்புறம் அந்த 4 சப்ஜெக்டில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இந்த 4 சப்ஜெக்டில் இருந்து 400க்கு எவ்வளோ மதிப்பு பெற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் பட்டியல் தயாரிப்பாங்க. நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் BA ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக கணிதம் படிச்சிருக்கணும், அல்லது புள்ளியியல் படிச்சிருக்கணும், அல்லது வணிக கணிதம் படிச்சிருக்கணும் 12th.
அப்படி படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த பார்ட் 3ல படிச்சு அந்த 4 சப்ஜெக்டினுடைய ரேங்கை வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க பாட்னி, பிளான்ட் பயாலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஜுவாலஜி, அட்வான்ஸ்டு ஜுவாலஜி, பயோடெக்னாலஜி, அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி, இந்த கோர்ஸ்லாம் நீங்க சேரணும் அப்படின்னா தாவரவியல், விலங்கியல், உயிரியல், வேதியியல், இந்த கோர்ஸ் படிச்சவங்க 12th படிச்சவங்க நீங்க சேரலாம். கண்டிப்பா இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே வேதியியல் கட்டாயமா படிச்சிருக்கணும், அது பார்த்துக்கோங்க. கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் சேர முடியும். அப்படி நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல 400 மார்க்குக்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேரணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், மேக்ஸ் படிச்சிருக்கணும், வேதியியலும் மேக்ஸும் கட்டாயம் படிச்சிருக்கணும். அல்லது வேதியியல், உயிரியல் படிச்சிருந்தா கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா பார்ட் 3ல இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிஇஎஸ், அதாவது எலக்ட்ரானிக் சயின்ஸ், இதில் சேரணும்னு நினைக்கிறவங்க பிசிக்ஸ் அண்டு மேக்ஸ் படிச்சிருக்கணும். இயற்பியலும் கணிதமும் கட்டாயம் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தீங்கன்னா பார்ட் 3ல இருக்கக்கூடிய 400 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஜியாலஜி சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்பியல், வேதியியல் கட்டாயம் படிச்சிருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியாகிரபி படிக்கணும் அப்படின்னா +2ல ஜியாகிரபி சம்பந்தமான சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு 90% சீட் கொடுத்துருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கும் இது எலிஜிபிள் தான், 10% கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு வித் டேட்டா சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ ஹியரிங் இம்பேர்டு, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா கட்டாயம் மேக்ஸ் படிச்சிருக்கணும். இதில் 2/3 ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்தவங்க தான் சேர முடியும். 3ல் 1 பங்கு தான் மற்ற சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கு கிடைக்கும். அதனால் 2/3 சீட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அப்படி மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பகுதி 4 பார்ட் 3ல நீங்கள் 400 மதிப்பெண்ணுக்கு எடுத்த மதிப்பெண்ணை வச்சு அடிப்படையில் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸ் படிக்காமல் பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான். அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அடுத்தது ஹோம் சயின்ஸு, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், இது சேரணும் அப்படின்னா அவங்க வந்து கெமிஸ்ட்ரி வித் பயாலஜி ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அல்லது ஹோம் சயின்ஸ் படிச்சிருந்தா கூட ஓகே. கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும், அல்லது ஹோம் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹோம் சயின்ஸ் அப்படி படிச்சிருக்கணும். ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்க, உதாரணத்துக்கு ஒகேஷனல் நர்சிங் குரூப் படிச்சிருப்பாங்க, அவங்க வந்து பயாலஜி ஆர் ஹோம் சயின்ஸு படிச்சிருந்தா கூட ஓகே தான். பயாலஜி ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தா கூட ஓகே. கெமிஸ்ட்ரி தேவையில்லை, அவங்களுக்கு 20% சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிங்ஸ் நீங்கள் சேரலாம். மைக்ரோ பயாலஜி சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 80% சீட் பார்த்தீங்கன்னாக்க பாட்னி ஆர் மைக்ரோ பயாலஜி அப்படி படித்தவங்க சேரலாம். ஒகேஷனல் சப்ஜெக்ட், அதாவது நர்சிங் குரூப் இந்த மாதிரி ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்க பயாலஜி மட்டும் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா கூட ஓகே தான், அவங்க அதுக்கு எலிஜிபிள். பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி சேரணும்னு நினைக்கிறவங்க +2ல ஹிஸ்ட்ரி படித்தவங்க அல்லது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் படித்தவங்க அவங்களாம் சேரலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க சேரலாம். ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்களும் சேரலாம். அவங்க எல்லாமே எலிஜிபிள் தான். மதிப்பெண் அடிப்படையில் 400க்கு, அதாவது பார்ட் 3ல 400க்கு எவ்வளோ எடுத்திருக்காங்க அந்த மதிப்பெண் அடிப்படையில் வேறு எந்த பிஏ சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அதாவது லாங்குவேஜ் சப்ஜெக்டை தவிர மீதி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக நீங்கள் +2ல படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அது படிக்காதவங்களும் சேரலாம். ஒகேஷனல் சப்ஜெக்டில் படித்தவங்களுக்கு 20% சீட் இருக்குது. அதே மாதிரி பிகாம் ஜென்ரல், அதாவது பிகாம் ஜென்ரல்னா பிகாம் காமர்ஸ், அது சேர்றவங்களுக்கு காமர்ஸ் ஒரு சப்ஜெக்டாக +2ல படிச்சிருக்கணும். ஸோ காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி இது படித்தவங்களாம் நீங்கள் சேரலாம். அதே மாதிரி பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அது படித்தவங்க அது சேரலாம். பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சேரலாம். பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேரலாம். பிகாம் கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேரலாம். +2ல காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ஒரு சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். காமர்ஸ் ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்களும் சேரலாம். பிபிஏ, பிபிஎம் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி +2ல ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். வேறு சப்ஜெக்ட் படித்தவங்களும் சேரலாம். பிபிஏ, பிபிஎம்முக்கு காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிக்காத மாணவர்களும் சேரலாம். அவங்களுக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஒகேஷனல் காமர்ஸ் குரூப் படித்தவங்களுக்கு 10% சீட் கொடுத்துருக்காங்க. பிகாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக செகண்ட் இயர் கூட சேரலாம். டிப்ளமோ முடிச்சவங்க 10th முடிச்சுட்டு எஸ்எல்சி முடிச்சுட்டு டைரெக்டாக 3 இயர்ஸ் டிப்ளமோ சேர்ந்துருப்பாங்க, அவங்க பிகாம் சேரலாம், எலிஜிபிள் தான். அவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் சேர்ந்துக்கலாம். ஃபெயில் ஆனவங்க கூட கவலைப்பட தேவையில்லை, இந்த வருஷமே நீங்கள் காலேஜ் சேர்ந்துக்கலாம். நீங்கள் +2 தேர்ச்சி பெற்றால் சரி, உடனே நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ விண்ணப்பிக்கும் போது என்னென்ன ஆவணங்கள் தேவை, ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, நீங்கள் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் ஃபோனு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதாவது ஜாதி சான்றிதழ், SC, ST, SC அருந்ததியர், MBC, DNC, BC, முஸ்லீம், BC, அதர்ஸு அது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிறப்பு இடஒதுக்கீடு ஏதாவது தேவை அப்படின்னா அது, அதாவது உதாரணத்துக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களோட மகன், மகள் அல்லது மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால், விளையாட்டு வீரர்களாக இருந்தால், தேசிய மாணவர் படையில் இருந்தால்,
முதல் பட்டதாரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அல்லது அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவை சேர்ந்த தமிழர்களாக இருந்தால் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு அந்த உறுதிச் சான்றிதழ், நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, பதிவு கட்டணம் இணையதளம் மூலிமா பணம் செலுத்துறதுக்கு, அல்லது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அது மூலிமா கூட நீங்கள் நினைக்கலாம். எமிஸ் நம்பரு, ஆதார் நம்பரு, பேரண்ட் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஆஃப் 6th 7th 8th 9th 10th 11th 12th நீங்கள் படித்த எந்த ஸ்கூல், அப்புறம் 10th மார்க் ஷீட்டு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், 12th ஸ்டாண்டர்டு மதிப்பெண் பட்டியல், அதாவது உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இப்போ கொடுத்துருப்பாங்க அது, 12th எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பரு, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, கல்வி உதவித்தொகை தேவைப்பட்டால் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதுக்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸு, அப்புறம் நீங்கள் எந்த கல்லூரி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த டேட்டா ஷீட் ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் முக்கியமாக எந்த காலேஜ் நீங்கள் சேர்றீங்க அந்த காலேஜில் நீங்கள் சேரக்கூடிய அந்த பாடப்பிரிவு இருக்குதா, இல்லை எந்த பாடப்பிரிவு சேர்றீங்க அது எந்த காலேஜில் இருக்குது அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. நீங்களே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. இல்லை முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போய் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்த வெப்சைட்டில் அந்த ஃபோன் நம்பரோடு இருக்குது, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபோன் நம்பரே இருக்குது. நீங்கள் அந்த காலேஜ் ஃபோன் நம்பர், மெயில் ஐடியெலாம் கூட இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லையும் போன வருஷம் லாஸ்ட் இயர், அதாவது 2025 எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்குதுன்றதுக்கும் கொடுத்துருக்காங்க. NAAC நாக்கு அக்ரிகேட் காலேஜ் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. NIRF ரேங்க் எவ்வளோன்றது சில காலேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் மேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ் அவைலபிள் ஃபார் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ காலேஜ் ஹாஸ்டல் சீட் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த காலேஜில் ஹாஸ்டல் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி 29/5/2026. அது வரைக்கும் வெயிட் பண்ணாது. 12th முடிச்சவங்களுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் சுமாராக படிக்கிறவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து பெரிய ஆள் ஆகிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உடனடியாக சேர்ந்துருங்க. பணம் உங்களுக்கு செலவு கிடையாது. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா காலேஜில் சேரணும் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி முக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனல் SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.